அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் சப்பாத்தி. ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை வெந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் கோதுமை மாவில் நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். மசாலா வந்து நான் சில்லி பவுடரும் உப்பும் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள தண்ணி வச்சு நம்ம பிசைஞ்சிடலாம். அப்படி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் சாஃப்ட்னஸ்க்காக. அரை மணி நேரம் கழித்து இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இதில் எனக்கு ஒரு 5 பால்ஸ் வந்துச்சு. மாவு டஸ்ட் பண்ணி நம்ம நல்லா வளர்த்தி எடுத்துக்கலாம். நான் எல்லாமே வளர்த்துறோம் ஒன் பை ஒன்னாக. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே வந்துச்சு. ஹார்டாலாம் இல்லை, ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா மாவு டஸ்ட் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த எங்கேயும் ஒட்டாமல் வரும் அழகா. மாவு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணி வளர்த்திக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் வளர்த்திக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கணும். திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. தின்னாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒன்று வளர்த்தியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வளர்த்திக்கலாம். இப்போ வந்து தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டாச்சு. திருப்பி போட்டுட்டு எண்ணெய் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆயில் வேணும்னா கீ ஆர் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விடணும். நான் ஃபஸ்ட் 2 போட்ட சப்பாத்தி அவ்வளோவா உப்பி வரல. ஆனால் லாஸ்ட்டாக போட்ட எல்லா சப்பாத்தியுமே நல்லா உப்பி வந்துச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான். ரெண்டு பக்கமும் செவந்த அப்புறம் எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் செவக்கிற அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடுங்க. இதுவும் நல்லா வெந்துட்டுருக்கு. ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்பப்போ. இதையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அதர் சப்பாத்தி இதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஊப்பி வரும். இதுக்கப்புறம் போட்ட 2 சப்பாத்தியுமே நல்லா ஊப்பி வந்துச்சு. ஆனால் நான் அந்த வீடியோ எடுக்கல. இதுலேயே உங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லா சப்பாத்தியுமே ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் இப்படி கூட சாப்பிட்லாம். மேலே பட்டர் ஸ்ப்ரே பண்ணி நான் நெய் வந்து தடவிருக்கேன். இதை இப்படியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து கிரேவி ஏதாவது வச்சு யூஸ் பண்ணலாம். பொட்டேட்டோ கிரேவி. நான் வந்து காலிஃப்ளவர் கிரேவி வந்து இதுக்கு ஷைடிஸ் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிச்சு பார்த்து ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. அதுவும் இந்த கிரேவிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.